ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் வீடியோ இல்லை, ஒரு உதாரணம், ஒரு அவேர்னஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரெண்டு விஷயம் வந்து ரொம்பவே சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கிறோமோ, இல்லை அதுக்கு மதிப்பே நாங்கள் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். மதிக்கவே மாற்றோம். நம்ம நேரத்தையும் நம்ம உழைப்பையும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து எத்தனை எவ்வளோ நேரம் நாங்கள் இதில் செலவு பண்ணுறோன்னு யாருக்கும் அது அக்கறையே இல்லை. யாருக்கும் அது யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. நம்ம வாழ்க்கை ரெண்டு விஷயம் மட்டும் ரொம்ப வேகமாக ஓடுது மக்களே. அது ஒன்றுமே இல்லை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் நம்ம டைமும். இந்த ரெண்டு விஷயம் கலந்துருக்கு உள்ள கலந்து. இப்போ எது தனியாக பிரிக்கவும் முடியாது, அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் அவாய்டு பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு ரீல்ஸ் தானே, இன்னும் ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் பார்க்கலாம், இன்னும் ஒரே ஒரு வீடியோ பார்க்கலாம் சொல்லி அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். என்னடா கடிகாரத்தை பார்த்தா 2 மணி நேரம் ஆகிடும், 3 மணி நேரம் ஆகிடும். ஆஹா, என்னடா அந்த வேலையை முடிச்சிட்டேன், ஐயோ இது பண்ணலையே, இப்படி அவன் யோசிக்கிறான். ஒரே ஒரு ரீல்ஸ் தானே பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன், அப்படியே பார்த்தா 2-3 மணி நேரம் போயிருக்கும். ஸோ இதில் டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் வந்து போகிறது தெரியல. இது எப்படி இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்ச உடனேயும், இல்லை டீ குடிக்கிற டைம், இல்லை சாப்பிட்ற டைம். இன்றைக்கி சாப்பாடு வந்து சின்ன வயசு பசங்களும் சரி, 5 வயசு பசங்களும் சரி, 80 வயசு பாட்டியும் சரி, மொபைலை பார்த்துக்கிட்டோ இல்லை டிவியை பார்த்துக்கிட்டோ நம்ம வந்து சாப்பிட்றோம். சாப்பிடும்போதாச்சு சரி, டீ குடிக்கும் போதாச்சு இல்லை, அங்கேயும் நம்ம சரி. இப்போது தம்மெல்லாம் சிகரெட்டும் அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கும்போது ஃபோனு, எல்லா விஷயத்துலையும் ஃபோன். பாத்ரூமுக்கு போனாலும் இன்னைக்கு ஃபோன். பாத்ரூமுக்கு போய் ஃபோனை கொண்டு போனால் தான் அங்கே டைம் போகிறது. அது எப்படி சொல்கிறது, அங்கே ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் அவன் அப்போ தான் அவனுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில, அது டாக்டர் தான் அவங்களுக்கு பார்த்துரும். அதனால மொபைலை கொஞ்சம் கீழே வைங்க, உங்கள் கனவை கொஞ்சம் மேலே வைங்க. இதுதான் சொல்ல வரேன். இல்லை நாளைக்கு நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல, அந்த சக்ஸஸ்க்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன நாங்கள் வந்து எதில் டைம் கொடுக்கணும், ஃபிசிக்கலி மென்டலி, ஒரு ஜிம்முக்கு போகிறதோ, நல்லா சாப்பிட்றதோ, டைமுக்கு சாப்பிட்றதோ, நல்ல விஷயத்த பேசுகிறதோ. இன்றைக்கி பேச்சும் கம்மியாச்சு. பேச ஒருத்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூ இல்லை வேலைக்கு இல்லை அதிகமாக பேசுகிறது இல்லை. மோஸ்ட்லி அதிகமாக வந்து இந்த வீடியோஸ்குள்ளேயும் ரீல்ஸ் முகத்தில் வந்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. மொபைல் இல்லைன்னா இந்த மொபைலால் தான் நிறைய பேருடைய வேலையும் போயிருக்கு. மொபைல் மேனேஜர் திட்டுறதும் சரி, அங்கே வேலையை பார்த்துக்கிட்டே மிஸ்டேக் பண்ணுறது. கொஞ்சம் சீரியஸாக தேடுங்க. இது வந்து ஒரு கருவி தான், இது ஒரு ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு மிஷின் தான். இது ஒரு நாம் வந்து எப்படி சொல்கிறது, அது நம்மளை அடிக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதுதான் நாங்கள் தான் அந்த மொபைலை யூஸ் பண்ணுறோம், அந்த மொபைல் எங்களை யூஸ் பண்ணலை. அது புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை, பாருங்கள். ஆனால் உங்களுக்காக, உங்கள் கனவுக்காக முக்கியத்துவத்தை கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ரீல்ஸ் ஒரு ஓவராக பார்க்குறீங்க. இப்போது 1 ஹவர் சரி, 2-3 ஹவர் அதிகமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த டைம் வந்து உங்கள் உடல் எடை எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலி இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்கோ, இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்தமாரி நல்ல விஷயத்துக்கு ஏதாவது பண்ணுங்கள். நல்ல விஷயம், நல்லா விளையாடுங்க, நல்லா ஏதாவது கேம் ஆடுங்க, ஸ்போர்ட்ஸ் ஆடுங்க. அதில் நீங்கள் வந்து உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாகும். மொபைலில் கேம் ஆடுறதை விட நீங்கள் எங்கேயாவது கிரவுண்டுக்கு போய் இல்லை ஓடுங்க, ஜாகிங் பண்ணுங்கள். இந்தமாரி இது போல் வந்து ஒவ்வொரு நாளும் எங்கே நம்மளுடைய டைம் எதில் அதிகமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தா இந்தமாரி மொபைலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வாங்க. மொத்தமாக குறைக்கவும் முடியாது. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்ல டெக்னாலஜி தான். இந்த மொபைல் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுறதும் சரி, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரீல்ஸ் பார்க்குறது ஓகே, இன்ஃபர்மேஷன் வேணும், நியூஸ் வேணும், எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் சரி, எல்லா விஷயமும் சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மொபைல் மூலியமாக தான். எங்கே என்ன நடக்குது அது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஓவராக நீங்கள் வந்து மொபைலில் வந்து டைம் கொடுக்காதீங்க, ஓவராக கொடுக்காதீங்க. ஒரு அளவுக்கு, அது எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஸோ வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிக்கிறாங்க, பணம் இல்லை மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களே மதிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃபோன் அதிகமாக பார்க்குறவங்க, உங்கள் தம்பியாக சரி, அண்ணனா சரி, ஃப்ரெண்ட்ஸாகவும் சரி, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் புரிய வைங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் சொல்லி. ஓகே, நன்றி. பாய் பாய்.